ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வைக்கம் முகமது பஷீர் வால்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கம் முகமது பஷீரோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சம்மரிக்குள்ளே பார்த்துடலாம். இப்போ வைக்கம் முகமது பஷீர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாரதியார் இருப்பார். அவர் வந்து ஒரு ரைட்டிங்ஸில் வந்து பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டான எதிர்ப்பை தெரிவிப்பார். அந்த மாதிரி இந்த கேரளாவுல பார்த்தீங்கன்னா, இந்த மலையாளம் லிட்ரேச்சர்ல வைக்கம் முகமது பஷீர் வந்து அவருடைய ரைட்டிங் மூலமா இந்த பிரிட்டிஷ வந்து அகைன்ஸ்ட் இந்த ஃப்ரீடம்க்காக குரல் கொடுத்தவர் தான் இந்த வைக்கம் முகமது பஷீர். இவருடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரீட் பண்ணி அந்த தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். வைக்கம் முகமது பஷீர் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ் இன் மலையாளம் லிட்ரேச்சர், known for his simple language, humor, realism and deep humanity. He wrote about ordinary people's poverty, love, freedom, and social injustice. His writing style looks simple, but it carries strong emotion and philosophical depth. என்ன சொல்றாங்கன்னா, இந்த வைக்கம் முகமது பஷீர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ் இன் மலையாளம் லிட்ரேச்சர்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இவரோட ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த சிம்பிள் லாங்குவேஜ் தான் இது இருக்கும். அதில் கொஞ்சம் காமெடி, இந்த ஹியூமராக இந்த காமெடி, ரியலிசம் உண்மைத்தன்மை இருக்கும். அப்புறம் டீப் ஹியூமானிட்டி, இந்த மனித நேயத்தோட இருக்கும். அப்புறம் இவரோட ஒர்க்ஸ்லாம் வந்து இந்த ஆர்டினரி பீப்புள்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுலேயும் அந்த ஒர்க்ஸ் அந்த பாவர்ட்டி, அந்த எளிமையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறது. அப்புறம் லவ், காதல், ஃப்ரீடம் அந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம வைக்கம் முகமது பஷீரோட லைஃப் ஸ்பேன், அவர் எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார், எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாருன்னு நம்ம பார்த்துடலாம். இவர் வந்து 21 ஜனவரி 1908 வந்து எங்கே பிறந்திருக்காருன்னா, தலையால பெரம்பு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கேரளாவில் பிறந்திருக்காரு. இவர் டைடு வந்து 5 ஜூலை 1994. இவர் எத்தனை வருஷமா டோட்டலாக உயிர் வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 86 இயர்ஸ் தான் வாழ்ந்திருக்காரு. இவ்வளோதான். இதான் வைக்கம் முகமது பஷீரோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அவருடைய லைஃப் ஸ்பேன். இப்போ அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பல்யால கால ஷாக்கி, பாத்துமையோட ஆடு, என்டுப்ப காரனாண்டனு, மதில்கள் வால்ஸ், ஷப்டாங்கிள், அப்புறம் வந்து அரகா நிமிஷம், த தீவ்ஸ். இது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்கு. இதெல்லாம் தான் வைக்கம் முகமது பஷீரோடைய ஃபேமஸ் அண்ட் நோட்டபிள் ஒர்க்ஸ். இப்போ உங்களுக்கு ஆத்தர் இன்ட்ரடக்ஷனாக அவரோட லைஃப் ஸ்பேன் அண்ட் ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ சம்மரி பார்த்துலாம். இது வந்து ஷார்ட்டாக தான் நம்ம சம்மரி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் டீப் சம்மரியாகவும் இருக்கும். Walls is a touching and symbolic short story based on Bashir's real life experience in prison. அதாவது இந்த வால்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைக்கம் முகமது பஷீர் இருக்கார்ல, அவருடைய உண்மையான வாழ்க்கையில் அவர் ஜெயிலில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஜெயிலில் அவருக்கு நடந்த வாழ்க்கை நிகழ்வுகளை சொல்கிறது தான் இந்த வால்ஸ் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி. நெக்ஸ்ட் பேரா பாருங்க. The story is about Bashir, a political prisoner who lives in a jail cell separated by high prison. Through these walls, he forms a deep emotional bond with a woman prisoner named Narayani, whom he never sees. The relationship develops only through voices, conversation, அண்ட் இமேஜினேஷன். ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ரைட்டர் அப்படின்றதுனால அவர் பிரிட்டிஷ் அகைன்ஸ்டாக ரைட்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுனால இவர் வந்து பிரிசனில் பிடிச்சி போட்டுடுறாங்க. அப்போ அவரோட பிரிசன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிரிசனர், அரசியல்வாதியான அதனால தான் அவர் வந்து ரைட்டர்ஸ் அதுவும் இல்லாமல் ஒரு பொலிட்டீஷியன், அதனால அவர் ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. அந்த ஜெயில் எப்படி இருக்குன்னா, உமன்ஸையும் மென்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணது. ஒரு பெரிய வால் உமன் பிரிசனர்ஸ்க்கும் மேல் பிரிசனர்ஸ்க்கும் நடுவில் இருக்குது. புரியுதா? இப்போ வந்து ஒரே ஒரு பெரிய ஹால், இந்தாண்ட மேல், இந்தாண்ட ஃபீமேல், நடுவுல செப்பரேட் பண்ணுது ஒரு வால், பெரிய வால். அப்போ அவருக்கு அந்த வாலுக்கு அந்தாண்ட இருந்து ஒரு உமன் பிரிசனரோட வாய்ஸ் கேட்குது. அவங்க பேர் என்னன்னா நாராயணி. அவங்க கூட ஒரு நல்ல எமோஷன் பாண்ட் வந்து அவருக்கு கிரியேட் ஆகுது. அது எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, த்ரூ வாய்ஸ், அந்த பேச்சு கான்வர்சேஷனால மட்டும் தான் பேசிக்கிறாங்க. தென் நினைவுகள், இமேஜினேஷன், இதெல்லாம் தான் அவங்கள வந்து மீட் பண்ண வைக்கிது. பட் ஆனால் அவங்க நெவர் சீஸ், அவங்க கடைசி வரையும் பார்த்துக்கவே கிடையாது. அந்த வாலை பயன்படுத்தி அவங்க பேசிக்கிறாங்க, தென் இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து கான்வர்சேஷன் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு ஒரு எமோஷனல் பாண்டாக கிரியேட் ஆகுது. இதில் ப்ரொட்டகானிஸ்ட் யாருன்னா இவர் தான், பஷீர் தான், வைக்கம் முகமது பஷீர் தான். அதில் வந்து அந்த ஃபீமேல் ப்ரொட்டகானிஸ்ட் வந்து நாராயணி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஜெயிலில் வந்து நிறைய ரைட்டிங்ஸ்லாம் பண்ணுறதுனால அவங்களை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. அப்போ தான் அவருக்கு யார் தெரியுறாங்கன்னா, நாராயணி அப்படின்ற ஒரு ஃபீமேல் பிரிசனர் தெரியுறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியுறாங்கன்னா, ஒரு பெரிய ஹாலை வந்து ஒரு வால் வந்து செப்பரேட் பண்ணுது, இந்தாண்ட ஃபீமேல், இந்தாண்ட மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அவங்க குரல் மூலியமாகவே பேசிக்கிறாங்க, பேசி பழகுறாங்க. அது வந்து ஒரு டீப் பாண்டாக கிரியேட் ஆகுது. அவங்க நிறைய இமேஜினேஷன், நினைவுகள் வந்து அவங்களுக்குள்ள நிறைய ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்களுடைய
ஒரு லவ்வாவும் அவங்களுக்குள்ள ஒரு மாறிடுது. அந்த 2 ஜெயில் பேர்டும் ஒரு லவ் பேர்ட்ஸா மாறிடுறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேராக்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் பேரா பாருங்க. The wall which are meant to separate prisoners unexpectedly become a bridge of emotional connection. அந்த செவுரு அந்த வால் வந்து அந்த பிரிசனர்ஸ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பிரிசனர்ஸ் வந்து எதிர்பார்க்காத முறையமா வந்து ஒரு பிரிட்ஜ் மாரி ஆயிடுது. அவங்களுக்குள்ள அது என்னதான் ஒரு தடங்கலாவே இருந்தாலும், ஒரு எமோஷனல் கனெக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு அது ஒரு பாலம் மாரி உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் அவங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த வாலே இருந்தாலும், பட் இப்ப அது எப்படி ஆயிடுது ஒரு பிரிட்ஜ் ஒரு பாலம். அந்த காதலுக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஒரு பாலம் மாரி அவங்களுக்கு தெரியுது. தே டாக் அபௌட் லைஃப், லோன்லினஸ், லவ் அண்ட் ஃப்ரீடம். அவங்க வந்து வாழ்க்கைய பத்தி பேசுறாங்க, தனிமைய பத்தி பேசுறாங்க, காதல பத்தி பேசுறாங்க, சுதந்திரத்த பத்தி பேசுறாங்க. ஈவன் வித்தவுட் பிசிக்கல் கான்டாக்ட் எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்ட்டும் உடல் ரீதியான எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்ட்டுமே இல்லாம தேர் பாண்ட் பிகம்ஸ் அ ஸ்ட்ராங் அண்ட் மீனிங்ஃபுல். அவங்களுடைய பாண்ட் எப்படின்னு இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிடுது. அதுவும் இல்லாம ஒரு அர்த்தம் உள்ளதாக வந்து இருக்கு. அடுத்த பேரா பாருங்க. அட் த எண்ட் பஷீர் இஸ் சடன்லி ரிலீஸ்டு ஃப்ரம் பிரிசன். கடைசியில வந்து பஷீர் வந்து எதிர்பார்க்காத விதத்துல வந்து ரிலீஸ் ஆயிடுறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஹாப்பினஸ் ரொம்ப ஹாப்பினஸ் இல்லாம ஹி ஃபீல்ஸ் பெயின். அவர் ரொம்ப வலியா ஃபீல் பண்றாரு. பட் லாஸ் பிகாஸ் ஹி மஸ்ட் லீவ் நாராயணி. ஏன் அவர் ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுறாருன்னா, அவர் ஜெயிலை விட்டு என்னதான் அவருக்கு சுதந்திரம் கிடைச்சாலுமே நாராயணியை விட்டு போகிறதுனால அவருக்கு மனசு வரல ஜெயிலை விட்டு போக. ஹூ வாண்ட்ஸ் ஃப்ரீடம்? யாருக்கு இந்த ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. வித்தவுட் நெவர் சீயிங் ஹர். அவளை வந்து கடைசி வரையும் பார்க்காம அந்த ஜெயிலை விட்டு போகிறதுனால அதுக்கு அவருக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது. த ஸ்டோரி ஷோஸ் தட் ட்ரூ எமோஷனல் கனெக்ஷன். இந்த ஸ்டோரி வந்து உண்மையான எமோஷனல் கனெக்ஷன் என்னன்னு சொல்லுது. டஸ் நாட் நீட் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். ஒரு ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லுது. அண்ட் தட் வால்ஸ் கனெக்ட் இம்பர்சன் ஹியூமன் ஃபீலிங்ஸ். அந்த வால் என்னதான் அந்த ஜெயிலில் ப்ரிசனில் இருந்தாலுமே அது கடைசியில் எப்படி ஆயிடுது அந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் அண்ட் தட் வால்ஸ் கெனாட் இம்ப்ரிசன் ஹியூமன் ஃபீலிங்ஸ். அந்த மனிதரோட ஃபீலிங்ஸை வந்து அது ஜெயிலில் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான். இப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரியோட தீம் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா வால்ஸ், வைக்கம் முகமது பஷீர் எழுதின வால்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதோட தீம் லவ் பியாண்ட் ஃபிசிக்கல் பவுண்டரிஸ், லோன்லினஸ் அண்ட் ஹியூமன் கனெக்ஷன், ஃப்ரீடம் விசஸ் இம்ப்ரிசன்மெண்ட், எமோஷனல் ட்ரூத் ஓவர் ஃபிசிக்கல் ரியாலிட்டி. இந்த ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஓவராலாக ஒரு டைம் இதோடைய சம்மரியை வந்து கொஞ்சம் டீப்பாக பார்த்துடலாம். இப்போது இந்த வைக்கம் முகமது பஷீரோட வால்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஊர் பாரதியார் எப்படி இந்த பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக அவரோட ரைட்டிங்ஸ்லாம் எழுதி ஜெயிலுக்கெல்லாம் ப்ரெசன்ட்லாம் போயிட்டு இருப்பாரோ, அதே மாதிரி மலையாளம் லிட்ரேச்சரில் கேரளாவில் வைக்கம் முகமது பஷீர் வந்து அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக நிறைய ஆர்டிகல்ஸ் நிறைய புக்ஸ்லாம் எழுதி ரிலீஸ் பண்ணுறாரு. அதனால தூக்கி அவரை ப்ரிசனில் போட்டுடுறாங்க. அப்படி அவர் ப்ரிசனில் போடப்படும் போது அந்த ப்ரிசன் எப்படி இருக்குன்னா ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் லேடிஸையும் அந்த மென்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணுது. ஒரு பெரிய வால் வந்து இந்தாண்ட ஃபீமேல் இந்தாண்ட மேல் அப்படி இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்தாண்ட வந்து நாராயணின்னு ஒரு ஃபீமேல் இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ பஷீர் இருக்காரு. இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த வாய்ஸ் அவங்க பேசியே இந்த வால் என்னதான் நடுவில் இருந்தாலுமே அந்த கான்வர்சேஷன்லேயே அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பாண்டிங் வந்து நல்லா ஆயிடுது. ஸோ அதேமாதிரி அவங்க கிஃப்ட்ஸை வந்து அந்த வாலுக்கு இந்தாண்டியும் தூக்கி போட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க கடைசி வரையுமே பார்க்கவே கிடையாது. அவங்க நெவர் சீஸ். பட் அவங்களுடைய என்னதான் இந்த இடத்துல ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலுமே எமோஷனலி அவங்க நல்லா கனெக்ட் ஆகியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன ஆகுதுன்னா பஷீர் வந்து ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு விருப்பம் இல்லை ரிலீஸ் ஆக. ஏன்னா நாராயணியை விட்டு அவர் போகிறதுனால அவருக்கு ரிலீஸ் ஆக விருப்பம் இல்லை. ஸோ அட் த சேம் டைம் அவங்க நிறைய டைம் அவங்க வந்து மீட் பண்ண முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நமக்கு போய் மீட் பண்ணலாம், இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் அப்படி ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அப்படி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே பஷீருக்கு வந்து ரிலீஸ் கிடச்சிருக்கும். ஸோ அதனால அவங்களால நெவர் மீட் பண்ணவே முடியல. அட் த சேம் டைம் பஷீர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ப்ரிசனில் அவர் இருக்கும்போது கார்டனிங்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த கார்டனிங்லேருந்து நாராயணிக்கு இந்த ஃப்ளார்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்புறம் அவர் பீடிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார். பட் அந்த பீடிஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால அவரே கிரியேட் பண்ணி அந்த ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் அவருக்கு ஜெயிலில் எப்படி ஃபுட் கொடுக்காம எப்படி இது பண்ணாங்க, எப்படி அவர் தண்ணி குடிச்சிருப்பார். ஒரு நாள் ஃபுட்டு கிடைக்காம ஒரு நாள் முழுக்க நல்லா தண்ணி குடிச்சிட்டு படுத்துப்பார். ஆனால் அந்த ஃபுட் ஜெயிலில் ஒரு வேளை ஃபுட்டு கொடுக்கலன்னா அது எப்படி வாங்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அப்படி தண்ணி குடிச்சிட்டும் படுத்திருக்காரு. இப்போ இந்த வைக்கம் முகமது பஷீரோட வால்ஸ் அதோட சம்மரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண விஷயம் என்னன்னா பஷீர் வந்து என்னதான் ரிலீஸ் ஆனாலுமே நாராயணியை திருப்பி ஒரு டைம் மீட் பண்ணணும். நம்ம நேரில் ஒரு டைம் கூட மீட் பண்ணல. அதனால போய் அவங்கள கண்டிப்பாக பார்க்கணுன்ட்டு அவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி அந்த ப்ரிசனுக்கு போய் அவங்கள மீட் பண்ணலான்னு போயிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா
நாராயணிய வந்து வேற ஒரு ஜெயிலுக்கு வந்து மாத்தியிருப்பாங்க. ஸோ, அந்தனால கடைசி வரைக்குமே அந்த நாராயணிய இவங்களால மீட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம, அந்த கடைசியா ஒரு கார்டனிங் பண்ணியிருப்பார்ல, அங்கருந்து ஒரு ஃப்ளார்ஸ வச்சுட்டு கையில வச்சிருக்க மாரி, இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து எண்ட் ஆகும். அப்புறம் இவங்களோட லவ் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ரொம்ப ஹானஸ்ட்டாவும், நேர்மையாவும், அப்புறம் ரொம்ப சுத்தமான பியூரா அப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அங்க வந்து ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்ல. அங்க வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் தான் இருக்கு. இந்த ஷார்ட் ஸ்டோரி கடைசில ஒரு ஃபேமஸ் கொட்டேஷனோட முடியுது. என்னன்னா, காட்ஸ் ஸ்டே வித் ஆல் ஆஃப் அஸ். ஓகே காய்ஸ், இதே மாரி நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. செமஸ்டர் டைம்ல இது உங்களுக்கு யூஸ்